இந்த இடம் முழுவதும் தேவதூதர்கள் கூடி இருக்கிறார்கள். And the angels of God surrounded this place. ஆங்காங்கே பரபரப்பாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். And they are working hastily here and there. இதை உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். And even the angels wants to keenly observe this. தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். The Lord God has come in the midst of us. நம் தேவனாகிய கர்த்தர் பாரத்தோடு வந்திருக்கிறார். The Lord God has come with a burden in the midst of us. நம்முடைய தேவன் பாரத்தோடு இந்த ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறார். The Lord God has come to this place with a burden. நான் சிலுவையை சுமந்தேன். I have carried the cross. நான் பாடுபட்டேன். And I have suffered. இரத்தத்தை சிந்தினேன். I have shed my blood. ஆனாலோ என் ஜனம் அதை அறியவில்லை. But my people did not know that. என் பிதாவாகிய தேவன் பேசினார். My Father God spoke. யாரும் அதை கேட்கிறவன் இல்லை. No one heard that. யாரும் கேட்கிறவன் இல்லை. And there is no one to hear that. இன்றைக்கு ஜெபிக்கிற மக்கள் குறைந்து போனார்கள். And today the people who pray are very lessened. ஆகவே அன்பு ஊழியக்காரனே, So oh my servant of God, ஜெபிக்கிறவர்களை எழுப்பு. rise up the people who pray. ஜெபிக்கிறவர்களை உன் சபையில் எழுப்பு. Rise up the people who pray in your church. அப்பொழுது நான் உன் சபையை எழுப்பி பிரகாசிக்க செய்வேன். At that time I will make your church to shine. நான் இதோ வந்திருக்கிறேன். Here I have come. இதோ இயேசு வந்திருக்கிறார். Here Jesus has come. ரெண்டு கரம் உயர்த்தியவராய் நிற்கிறார். And with the two hands raised up he has come. நம் மத்தியிலே அவருடைய அக்கினி கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. His fiery eyes are looking upon us. அவருடைய அக்கினி கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. His fiery eyes looks each and every one of you. இதோ அவருடைய கரத்திலே ஒரு சாவியை பார்க்கிறேன். Here I see a key in his hand. இதோ அந்த சாவியை நான் யாருக்கு கொடுப்பேன்? And whom will I give this key? திறக்கும்படியான சாவி. And it is a key to open. இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். And this key should go to the churches which is all around the world. இன்றைக்கு தேவ ஆவியானவருக்கு மூடப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்பட வேண்டும். And today the churches has to be open which are closed for the Spirit of God. இன்றைக்கு अनेक இடத்திலே தேவ ஆவியானவருக்கு இடமில்லை. And today many do not give place to the Holy Ghost. லவோதிக்கேயா சபையில் நிற்பது போல் நான் வாசலண்டை வந்து நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். And I have come to the church of Laodicea and knocking the door. பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த சபைகள் இடம் கொடுக்க வேண்டும். And you have to give the place to the Holy Ghost. ஆகவே அந்த தெருவுகளை வைத்துக்கொண்டு ஆண்டவராய் இயேசு காத்திருக்கிறார். So God is having that key and waiting for the people. இதை யார் பெற்றுக்கொள்வார்? Who will receive it? இதை யார் பெற்றுக்கொள்வார்? Who will receive it? என் காரியமாய் யார் போவார் என்று கர்த்தர் கேட்கிறார். And God asks, who will go for my work? தேவ ஊழியக்காரரே உங்களை பார்த்து கேட்கிறார். Oh servant of God, God is looking and asking. யார் என் காரியமாய் போவார்? Who will go for my work? யார் என் காரியமாய் போவார்? Who will go for my work? புறப்படு. Rise up. புறப்படு. Rise up. இன்னும் தாமதிக்காதே. Do not delay. நீ தாமதித்தாயானால் If you delay, அதை இன்னொருவன் பெற்றுக்கொள்வான். another one will take place. இன்றைக்கு நான் அந்த சாவியோடு வந்திருக்கிறேன். Today I have come with the key. அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? And are you ready to receive it? அதற்காகவே நான் உன்னை இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து வந்தேன். Only for that I have called you into this place. நீ எத்தனை தடைகளை கடந்து வந்தாய்? How many obstacles you have crossed? எத்தனை தடைகளை கடந்து வந்தாய்? How many obstacles you have crossed? எத்தனை பாடுகளை பற்றிருக்கிறாய்? How many troubles you have suffered? இப்பொழுது நான் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற இந்த சாவியை நீ பெற்றுக்கொள். Now receive the key that I have in front of you. ஐயோ, இதை என்னால் செய்ய முடியாது. Oh, I cannot do that. இதை செய்ய முடியாது. I cannot do this. நான் செல்ல முடியாது. I cannot go. அநேக திருச்சபைகளுக்கு எழுப்புதலை கொண்டு செல்ல நான் முடியாது. I cannot go to bring a big revival in many churches. என்று நீ சொல்வாயானால் And if you say like that, அது இன்னொருவனுக்கு கொடுக்கப்படும். and it will be given to another one. அது இன்னொரு கூட்டத்திற்கு கொடுக்கப்படும். It will be given to another crowd of people. ஆகவே இன்றைக்கு நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். So today I have brought you here. ஆகவே நீ பயத்தோடு எச்சரிக்கையோடு அதை பெற்றுக்கொள். So you receive it reverence and warning. ஆனால் அதை தடை செய்யும்படியா இதோ என் வலது பக்கத்திலே அக்கினி நிறைந்ததாய் நிற்கிற ஒரு தீக்கோழியை போல இருக்கிறது. And it looks like an ostrich. அதனுடைய வாயிலிருந்து அக்கினி பொறிகள் வருகிறது. And sparks of fire are coming from its mouth. அதனுடைய வாயிலே இறை கவி கொண்டு வருகிறது. And it is having a prey in its mouth. உலக ஆகாரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன். And I will feed you with the worldly food. அந்த அந்தகார ஆவி சொல்லுகிறது உலக ஆகாரத்தினால் நான் இந்த ஜனத்தை போஷிப்பேன். And that wicked spirit says, I will feed you with the worldly food. தேவாவியிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன கொடுப்பார்? And what will the Spirit of God comes, He will give. என்றது ஆங்காரத்தோடு சொல்லுகிறது. And it says with proud, நீயோ தேவ ஜனமே, oh you children of God, விழித்தெழு, rise up, விழித்தெழு, rise up, விழித்தெழு, rise up, கைகோர்த்து கொள்ளுங்கள், join your hands, ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொள்ளுங்கள், join your hands to each another, இணைந்து செய்யுங்கள், and do the works with joy. நான் உங்களோடு இருக்கிறேன். I am with you. கடைசி காலத்தில் நான் எழுப்புகிறது. And it is the one which I rises in the last days. இதுவே கடைசி காலத்தின் திருச்சபையின் யுகமாய் இருக்கிறது. And this is the age of last churches. இனி ஒரு யுகம் வரப்போவதில்லை. And not another age is going to come. எத்தனையோ ஆவிகள் எனக்கு முன்பதாய் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். I see many spirits which are standing in front of me. இதோ என் அன்பு வாலிப ஊழியக்காரனே, Oh my young
pastor. உனக்கு எதிராக And in order to fight against you. இந்த அன்போடு பழகுவது போல வருவார்கள். And they will come just like a loving people. முதலே கண்ணீர் வடிப்பதை போல வருவார்கள். And they will come as if they are shedding tears like crocodiles. ஆனால் நீயோ அவைகளுக்கு மயங்கி விடாதே. But you do not be cheated by it. உலக பணத்தை கொடுத்து உன்னை ஏமாற்ற வருகிறார்கள். And they are coming as if they are giving the worldly money. அற்பமான இச்சைக்காக. And just for the worldly lust. அற்பமான உலக பணத்துக்காக. And just for the worldly money. அற்பமான உலக இன்பத்திற்காக. Just for the worldly lust. பரலோக ஆசீர்வாதங்களை விட்டு விடாதே. Do not leave the heavenly blessings. தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார். The Lord God says this. Thank you Lord. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். The Lord God says. ஆரம்ப நாட்களில் நீ கர்ப்பவேதனைப்பட்டாய். And in the early days you had a labor like a pregnant woman. பவுல் சொன்னது போல. Just like Paul says. கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும். And in order that Christ should be formed in you. நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். And I am being labored. என்று பவுல் சொன்னது போல. Just like Paul says. ஆரம்ப நாட்களில் நீ சபைக்காக கர்ப்பவேதனைப்பட்டாய். In the early days you labored like a pregnant woman for the church. ஜனங்களுக்காய் கர்ப்பவேதனைப்பட்டாய். And for the people you labored. ஆனால் இப்பொழுது அது எங்கே என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். But the Holy Ghost asked where it is today. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thanks to you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We give thanks to you Lord. ஓ ரபோ சந்தர பலபௌ சந்தேரே பிகார பலபௌ. Thank you Lord.